டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2022 போலீஸ் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்க அகாடமியில் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 5/8/2022 அப்பதான். ஸோ உடற்பயிற்சி வகுப்புகளும் பாடக்குறிப்புகளும் இலவசமாக வழங்கப்படும் அட்மிஷன் போற எல்லாருக்குமே. ஸோ அட்மிஷன் நடைபெறுகிறது. வேலூர் பிரான்ச்ல அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் 7200400395 அல்லது 398 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. திருச்சியில் அட்மிஷன் போடணுன்ற நபர்கள் வந்து 8111070708 அல்லது 706 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் நீங்க போட்டுக்கலாம். அதே போல பயிற்சி புத்தகங்களும் எங்க அகாடமியில் வந்து தொடர்ந்து விற்பனையில் இருக்கு. பயிற்சி புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்களும் இதே நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான புக் ஆர்டரை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இப்போ நம்ம எபிசோட், அதாவது பிசி அல்டிமேட்டோட எபிசோட் நம்பர் 6 பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த கேள்விகள் ரொம்ப எல்லாருமே நல்லா கவனிச்சிருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லாவும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு நம்மளுடைய சப்ஜெக்டாக எக்கனாமிக்ஸ் பார்க்க போறோம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் ஒரு சில பேருக்கு கடினமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்கூல்ல அவங்க ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம இங்க தான் புதுசாகவே படிக்க போறோம். ஓகே, அப்போ இங்க வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம்னா பொருளாதாரத்தை இந்த 25 கேள்விகள்ல கொஞ்சம் ஒரு 4-5 கேள்விகள் டேட் சம்பந்தமான ஒரு பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 டேட் படிச்சாலே போதும். அதுல ஒரு 4-5 டேட் நம்ம கேள்வியிலே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில கேள்விகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு நபர்களுடைய பேர் வச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான். ஓகேங்களா? பார்க்கலாமா? டிஸ்கஷன் பண்றோம். டிஸ்கஷன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தகவல் கொடுக்குறோம். அந்த தகவலை நோட் பண்ணிக்கோங்க. கேட்கிற கேள்விகளுக்கு டக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாட்டிங்லையும் அப்புறம் கமெண்ட்லையும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு ட்ரிக் இருக்குங்க. ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் இதுதான் அப்படின்னு ஸ்டாட்டிக்கா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொருளியல்ல கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? இதுல கீவேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வார்த்தை கிராமங்கள். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கிராமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா காந்தி தான். ஓகேங்களா? பாருங்க, காந்தியடிகள். சிம்பிள் ஆன்சர், அவ்வளவுதான். கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா கிராமங்களை தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு நபர் யாரு கேட்டாலும் இது காந்தி தான். சிம்பிளா ஓப்பனா சொல்றேன். என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் அந்த டைம்ல அவர் காலத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 6 லட்சம் கிராமங்கள் இருந்தன. இந்த 6 லட்சம் கிராமங்களையும் வளர்த்தா ஆட்டோமேட்டிக்கா இந்தியா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளோட ஸ்டேட்மெண்ட். காந்தியடிகள் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அப்ப இனிமேல் கிராமங்கிற வார்த்தை வந்தாலே அதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் காந்தியடிகள் இருக்கா பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 3ஆம் நிலை தொழிலுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, 3ஆம் நிலை தொழில் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சார் 3ஆம் நிலை தொழில்? பொருளாதாரத்துல 3 நிலையா பிரிச்சு வச்சிருப்பாங்க. முதன்மை நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை பிரிச்சிருக்கோம். முதன்மை நிலைன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா இயற்கையிலிருந்து டைரக்டா ஒரு பொருளை வந்து நம்ம பணமா மாத்திரம்னா அதுக்கு பேர் முதன்மை துறை. ஓகே, என்ன ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம், மரம் வெட்டுறது, மீன் பிடிக்கிறது சொல்றோமா, இது எல்லாமே முதன்மை துறை. அது 2ஆம் நிலை துறைனா முதன்மை துறையிலிருந்து கிடைச்ச பொருட்களை வச்சு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு இன்னொரு பொருளா மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா மாத்திரம். ஃபார் எக்ஸாம்பிள் முதன்மை துறையிலிருந்து கிடைச்ச ஒரு வந்து பருத்தியை தான் நான் இப்ப என்ன வச்சிருக்கேன், சட்டையை வந்து போட்டிருக்கிறேன். அப்போ இந்த சட்டை 2ஆம் நிலை தொழில். ஓகேங்களா? 2ஆம் நிலை தொழில். 3ஆம் நிலை தொழில்னா இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்தையும் நம்மளால தொட முடியாது. ஓகே, நம்மளால உணர மட்டும்தான் முடியும். அது ஒரு சேவை மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பாடம் எடுத்துருக்கிறேன். அந்த பாடத்தை உங்களால உணர மட்டும்தான் முடியுது. நீங்க எங்கேயுமே இந்த பாடம் நடத்துற விஷயத்தை வந்து நீங்க எங்கேயுமே தொட்டு பார்க்கல, அது ஒரு விஷயம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல இதெல்லாம் தொட முடியாம ஒரு சில விஷயங்கள் இருக்குதோ அதை நம்மளால உணர மட்டும்தான் முடியுமோ அதுதான் 3ஆம் நிலை தொழில். ஓகேங்களா? சிம்பிளான ஒரு விஷயம். அதுல இப்ப நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போக்குவரத்து என்னால தொட்டு பார்க்க முடியும். ஆனா அது என் கூடயே என்னால வச்சுக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில இருந்து என்னை திருநெல்வேலியில கொண்டு போய் டிராப் பண்றாங்க. இங்க இருந்து சென்னையில இருந்து திருநெல்வேலியில கொண்டு போய் டிராப் பண்றாங்க. சென்னையில ஏறுறேன், அதை நான் தொடுறேன், ஃபீல் பண்றேன், என்னை டிராப் பண்றாங்க, எனக்கிட்ட அந்த பஸ் போயிருது, அவ்வளவுதான். அதை நான் அது என் கூடயே டிராவல் பண்ண முடியாது. நான் ஜஸ்ட் 650 ரூபா கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ போக்குவரத்து 3ஆம் நிலை தொழில் தான். அடுத்து பாருங்க, எல்லா ஆப்ஷனும் பாருங்க. ஒரு ஆப்ஷன் பார்த்த உடனே அதுதான் டிக் போட்டக்கூடாது. ஏன்னா ஒரு ஆப்ஷன் எங்க இருக்குது, இங்க அனைத்தும் சரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பாருங்க, தொலைத்தொடர்பு. இங்க இருந்து என்னுடைய மச்சான் எங்க இருக்கிறான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா துபாயில இருக்கிறான். அவங்க கூட நான் என்ன பேசுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வீடியோ கால் மூலமா நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அவங்க கிட்ட பேசுறேன். அப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இங்க இருந்து அவனை வந்து தொலைத்தொடர்பு மூலமா தொடர்பு கொண்டு நான் பேசுறேன், என்னால உணர முடியுது. ஆனா அவனை நேர்ல பார்த்து அவனை தொட்டு பேசி எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அப்போ தொலைத்தொடர்பு என்னதுதான் ஒரு 3ஆம் நிலை தொழில் தான். அடுத்து வர்த்தகம். நான் என்ன செய்யறேன்,
எங்கேயோ இருந்து ஒருத்தங்கிட்ட ஒரு பொருளை வாங்கி, ஓகேவா, நான் என்ன செய்யறேன், குஜராத்ல இருந்து நிறைய பட்டு சாரிகள் நிறைய சாரிகளை வாங்குறேன், அங்கிருந்து வாங்கி நான் உங்க ஊர் இந்த ஊர்ல சென்னையிலேயே வேலூர்லயே நான் சேல் பண்றேன். ஓகே, அப்ப இது என்ன அர்த்தம், வர்த்தகம் அப்படின்னு. அப்போ மூணுமே பாத்தீங்கன்னா மூன்றாம் நிலை தொழில் தான் அனைத்துமே. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதன்மை துறைக்கு எக்ஸாம்பிள் விவசாயம், இரண்டாம் நிலை துறைக்கு எக்ஸாம்பிள் தொழிற்சாலை, மூன்றாம் நிலை துறைக்கு எக்ஸாம்பிள் இது எல்லாமே சொல்லலாம். இது அல்லாம வேற என்ன சார் வரும் அப்படின்னா வங்கியியல் சொல்லலாமா, வங்கியியல் சொல்லலாம். வங்கியியல் நம்ம எங்கேயாவது பேங்க்ல போய் நம்மளோட பணத்தை கொடுக்குறோம், அவங்க பாதுகாப்பு வைக்கிறாங்க, அதுக்கு வட்டி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஓகே, அது தவிர வேற என்ன சொல்லலாம், ஹோட்டல் சொல்லலாமா, நம்ம போறோம் சாப்பிட்றோம் வந்துடும். ஓகே, வேற எதுவுமே இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டூரிசம், வெளிநாட்டுக்கு போறோம், உள்நாட்டுக்குள்ள டூரிசம், இது எல்லாமே மூன்றாம் நிலை தொழில்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட் உலக நுகர்வோர் தினம். ஓகே, இதுல கண்டிப்பா தினம் வச்சு ஒரு கொஸ்டின் வரும். இதுல நான் ஆப்ஷன் வந்து கஷ்டமா கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஷனுக்கு பதிலா ஜனவரி 25 ஆப்ஷனுக்கு பதிலா டிசம்பர் 24 அப்படின்னு ஆப்ஷன் வச்சிருந்தா ஒரு சில பேருக்கு கஷ்டமா இருந்திருக்கு. படிச்சவங்களுக்கு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா டிசம்பர் 24 நுகர்வோர் தொடர்பான ஒரு தினம் இருக்குது. என்ன அப்படின்னா டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினம். டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினம். ஆனா இங்க என்ன கேட்கிறாங்க, உலக நுகர்வோர் தான் கேட்கிறாங்க. உலக நுகர்வோர் உலகம் முழுவதும் எப்போ நுகர்வோர் தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னா மார்ச் 15. இதுதான் கரெக்ட் ஆன்சர். எதுக்கு சார் இந்த தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தினம் கொண்டாடுவதற்கும் ஒரு ரீசன் இருக்கும். அதே மாதிரி இந்த தினம் கொண்டாடுவதற்கு ரீசன் இருக்கு. என்னன்னா அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவர் ஜான் எஃப் கெனடி அப்படின்னு சொல்லுவாங்க. கெனடி அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணாருன்னா அந்த டே பிரசிடென்டா இருக்கும்போது இந்த நுகர்வோர் உரிமை சாசனம் அப்படிங்கிறது ஒரு ரிலீஸ் பண்ணாரு. அந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் நம்ம கொண்டாடுறோம் மார்ச் 15. அப்ப மீதி இருக்க ஆப்ஷன் ஏதாவது நமக்கு வந்து வேற எங்கேயாவது படிச்ச மாதிரி லேட் ஆகுதா? நம்ம டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினம், டிசம்பர் 10 உங்களுக்கு தெரியும் என்ன தினம், மனித உரிமைகள் தினம். அப்புறம் பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஓகே, பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ரொம்ப 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 ஈஸியான சப்ஜெக்ட். ஓகே சார், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்டுடைய தந்தைங்கிறது படிக்கணும். அது பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 8th புக்கில் இந்த மாதிரி இந்த ஃபேக்ட் எல்லாமே 8th புக்கில் அதிகமாக இருக்கும். பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிற யார் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். ரொம்ப ரொம்ப ஈஸி. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் தான் ஆடம் ஸ்மித். இவர் எழுதிய புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா நாடுகளின் செல்வம். அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இவருடைய இலக்கணம், இவர் என்ன ஒரு கோட்பாடை முன்மொழிந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன கோட்பாடு, செல்வ இலக்கண கோட்பாடை முன்மொழிந்தார். இதெல்லாம் முக்கியம். செல்வ இலக்கண கோட்பாடு, செல்வ இலக்கண கோட்பாடு ஆடம் ஸ்மித். இவர் தான் பொருளாதார தந்தை, அமெரிக்காவை சேர்ந்தவர். அப்போ மீதி இருக்க ஆப்ஷன் ஏன் நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜேஎம் கீன்ஸ் இருக்காரு பாருங்க, ஜேஎம் கீன்ஸ். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் தான் பேரியல் பொருளாதாரங்கிற கான்செப்டை உருவாக்கினார். ஓகே, ஃபவுண்டர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. பேரியல் பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் ஜேஎம் கீன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. வேலை பகுப்பு முறை. ஓகே, வேலை பகுப்பு முறை அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறவரும் பொருளாதார தந்தை தான். ஓகே, ஆன்சர் வந்து ஆடம் ஸ்மித் தான். ஓகே, ஆடம் ஸ்மித். இதுல வேற ஆப்ஷன் ஏதாவது நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த அமர்த்தியா சென் அப்படிங்கிற ஆப்ஷன் பொருளாதாரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்காக நோபல் பரிசு வாங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, அறிவியலுக்காக வாங்கியிருக்காங்க, அமைதிக்காக வாங்கியிருக்காங்க. ஆனா பொருளாதாரத்திற்காக இந்தியாவில் இருந்து நோபல் பரிசு வாங்கிய முதல் நபர் யாரும் கேட்டாங்கன்னா யார் தான், அமர்த்தியா சென் தான். போன தடவை எஸ்ஐ எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திற்காக சமீப காலத்தில் நோபல் பரிசு வாங்கியவர் அப்படின்னு கேட்கிறாங்க. இவர் வந்து ரொம்ப பழங்காலத்தில் வாங்கியவர் அமர்த்தியா சென் முதலாக. இரண்டாவது ஒரு நபர் ரீசெண்டா 2021 வாங்கியிருந்தாரு. அவர் எதுக்காக பொருளாதாரத்தில் வாங்கியிருந்தார், அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிதேஜ் பானர்ஜி. இது எஸ்ஐ இந்த வருஷம் கொஸ்டின். ஓகே, அபிதேஜ் பானர்ஜி பொருளாதாரத்திற்காக சமீபத்தில் நோபல் பரிசு பெற்றவர். ஓகே, நோபல் பரிசு உச்சபட்ச பரிசு. நெக்ஸ்ட் அடுத்த 6th கொஸ்டின், மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்த அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறான். அதாவது ஒரு மன்னன் மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறான், அந்த வரியை திருப்பி யாருக்கு தான் செலவிக்கிறான், மக்களுக்கு தான் செலவிக்கிறான். ரோடு போடுறான், மக்களுக்கு உணவு தானியம் கொடுக்குறான், மக்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறான் அந்நிய படையெடுப்புல இருந்து. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூறியவர் யார் கேட்கிறாங்க, காளிதாசன். ஓகே, பழங்கால ஒரு என்ன சொல்ற ஒரு அறிஞர் தான் இந்த காளிதாசன். நவரத்தின குப்தர்களுடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு நபர் தான் இந்த காளிதாஸ். ஓகே, அடுத்து வரிகள் என்பவை ஒரு அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். கட்டாய அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டாயமா ஒருத்தர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரி பே பண்ணி ஆகும் அப்படின்னு சொன்னாரு அமெரிக்காவை சேர்ந்த பேராசிரியர் செலிக்மன். ஓகே, பேராசிரியர் செலிக்மன். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், அருமையான கொஸ்டின் பாருங்க. நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, நீங்க எடுத்துக்காட்டு ஏகப்படுத்த எடுத்துக்காட்டு படிக்கலாம். ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி
நேர்முக வரினா என்ன அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்காட்டி ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்ப நேர்முக வரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ டைரக்டா ஓகே ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நபரோ ஒரு நிறுவனமோ டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு வரி பே பண்ணா அதுக்கு பேர் நேர்முக வரி. மறைமுக வரினா ஒரு நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ ஒருத்தர்கிட்ட கொடுத்தோ அல்லது ஒரு கை மாறி கவர்மெண்ட்டுக்கு போனதுன்னா அது பேர் மறைமுக வரி. சிம்பிள். ஓகே, பார்க்கலாமா? சொத்து வரி அப்படின்னு சொல்றாங்க. இது நேர்முக வரியா மறைமுக வரியா இருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ பெரிய ஒரு பில்டிங் நான் வச்சிருக்கேன். அது நான் என் பேர் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. கல்யாண மண்டபத்துக்கு நான் வருஷம் நான் என்ன பே பண்றேன்னா கல்யாண மண்டபம் காம்ப்ளெக்ஸ் இதுக்குலாம் நான் என்ன செய்யறேன்னா வருஷம் நான் சொத்து வரி பே பண்றேன். ஓகே, அப்ப என்னது வருஷம் நான் டைரக்டா கவர்மெண்ட்டுக்கே பே பண்றேன். அப்ப இது ஒரு நேர்முக வரி. என்ன ஞாபகம்? சொத்து வரி எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. ரஜினிகாந்தே பாத்தீங்கன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கு பாத்தீங்கன்னா சொத்து வரி பே பண்ணாம இருந்திருந்தாரு. ஓகே, அப்போ என்ன சொல்றாரு? டைரக்டா லிங்க் பண்ணலாம். அந்த மாதிரி நடப்பு நிகழ்வுகளை வச்சு நம்ம பண்ணுங்க. ஓகே, சொத்து வரி நேர்முக வரி. அடுத்து வருமான வரி சொல்லலாமா? நீங்க நாளைக்கு பிசி ஆகுறீங்க, பிசி ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய சேலரி அப்படி பார்க்கும்போது ஒரு 40,000 35,000 வந்துடும். அப்ப அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வருமான வரி பே பண்ணுவீங்க. வருமான வரி பே பண்றது நீங்களே டைரக்டா யாருக்கு பே பண்றீங்க? கவர்மெண்ட்டுக்கு பே பண்றீங்க. அப்ப அதுக்கு பேர் தான் வருமான வரி. ஓகே, கம்பல்சரி பே பண்ணா அதுவும் நேர்முக வரி. அடுத்து நிறுவன வரி அப்படின்னா டாடா அதாவது டிசிஎஸ் கம்பெனி, ரிலையன்ஸ் கம்பெனி, விப்ரோ கம்பெனி இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க ஈட்டக்கூடிய லாபத்திற்கு டைரக்டா கவர்மெண்ட் பே பண்ணக்கூடிய வரி தான் பார்த்தீங்கன்னா நிறுவன வரி. அப்போ மூணுமே பார்த்தீங்கன்னா நேர்முக வரி தான். அப்போ அனைத்தும் சரி. ஓகே, அனைத்துமே வரும். அடுத்து அருமையான கொஸ்டின். அடுத்து மதிப்பு கூட்டு வரியை முதலில் அறிமுகம் செய்த நாடு சரி மாநிலம் முதலில் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதிப்பு கூட்டு வரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாற்றும் போது அதோடைய மதிப்பு கூடுகிறது. அதுக்காக போடக்கூடிய வரி தான் மதிப்பு கூட்டு வரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சட்டை வச்சுக்கோம். எல்லாத்துக்குமே சரி கார் வச்சுக்கோம். கார் வந்து டயரா இருந்தது, கண்ணாடியா இருந்தது, காரோடைய பாடி மட்டும் இருந்தது, எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி அதோட மதிப்பு இன்னொரு பொருளா மாற்றும் போது அதுக்கு வரி போடுறது தான் மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது எந்த மாநிலம் வந்து முதலாக அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா ஹரியானா மாநிலம் 2003ஆம் ஆண்டு வருஷம் நோட் பண்ணிக்கணும். 2003ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினது தான் இந்த மதிப்பு கூட்டு வரி. இவங்க அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் 2004ல ஏகப்பட்ட மாநிலங்கள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அறிமுகப்படுத்துறாங்க இந்த மதிப்பு கூட்டு வரியை. ஓகே, இதுக்கு ஆன்சர் முதல்ல யாரு கேட்டாங்கன்னா ஹரியானா. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ மதிப்பு ஹரி என்றால் கடவுள், கடவுளுக்கு மதிப்பு அதிகம். அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளுக்கு மதிப்பு அதிகம். ஓகே, ஹரி 3 இந்த 2 ரைமிங்கா இருக்கா? ஹரி 3 2 ரைமிங்கா இருக்குது. ஹரி 3 இந்த இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து நான் சொன்னேன்னா இந்த பிடிஎஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா டேட்டு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள டேட்டு கம்பல்சரி நம்ம படிக்கணும். அதுதான் ஒரு டேட்டு தான் இங்கேயும் கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஆண்டு கேட்குற நாளே கேட்குறாங்க. எந்த நாள் அப்படின்னா ஜூலை 1, 2017. ஜூலை 1, 2017. நம்ம எக்கனாமிக்ஸ்ல ஸ்கூல் புக்ல 6th to 10th ஒரு சில 4 டேட் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2014 நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். 2014 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, ஸ்டார்ட் அப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைய பேர் புக்கில் 2004 மென்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. கிடையாது. ஓகேவா? 2004 மென்ஷன் ஆயிருந்தாலும் தவறு தான். ஓகே, 2014 தான் கரெக்டானது. ஓகே, மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான். அதனால பாரபட்சமே கிடையாது, தப்பே கிடையாது. 2014 தான் கரெக்டான ஆன்சர். ஸ்டார்ட் அப் இந்தியா. ஓகே, அந்த ஸ்கீம். அப்போ 2015 வேற என்ன சார் வந்தது? என்ன மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தூய்மை பாரத வரி அப்படின்றத 2015 கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாம் டேட் எழுதி வச்சுக்கோங்க. தூய்மை பாரத வரி அப்படின்னு 2015 நவம்பர் 15 கொண்டு வருவாங்க. 2015. அடுத்து 2016 மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பார் மோடி கவர்மெண்ட். என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா டிமானிட்டைசேஷன், பண மதிப்பு நீக்கம். 2016 நவம்பர் 8 பண மதிப்பு நீக்கம். ஓகே, அடுத்து 2017 மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஜிஎஸ்டி கொண்டு வராங்க. ஜூலை 1 ஜிஎஸ்டி. குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் வந்து படிச்சுதான் ஆகும். அடுத்து பாருங்க, அதேதான் அடுத்த கொஸ்டின். அதேதான் தூய்மை பாரத வரியை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த 2015 நவம்பர் 15. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பணமதிப்பு நீக்கத்துக்கும் ரைமிங்கா வரும். ஓகே, 15 தூய்மை பாரத வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். நெக்ஸ்ட் அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஓகே, அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப எளிமையானது. இங்கேயும் 15 தான் வருது, ஆனா 1950. ஓகே, அமைச்சரவையால திட்டக்குழு பிளானிங் கமிஷன் நம்ம கிளாஸ் வீடியோவை ஆல்ரெடி போட்டோம். ஓகேவா? இப்பதான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வீடியோ போட்டு திட்டக்குழுக்காக கிளாஸ் வீடியோ போட்டு 1950 மார்ச் 15. அடுத்து
முதல் தொழிற்கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, யார் கிடையாது, ஆதரித்த ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆதரித்த ஆண்டு முதல் பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது எப்போதான் வந்ததுன்னா 1948 சுதந்திரம் கிடைத்து அடுத்த வருஷமே நமக்கு வந்து பொருளாதார கொள்கையை வந்து நேரு தலைமையில கொண்டு வந்திருப்பாங்க 1948. ஓகே, அடுத்து ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. இதுல கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே கண்ணை மூடிட்டு ஒருத்தருந்தாங்க. எப்படி நம்ம கிராமம் அப்படி ஒருத்தாலே காந்தியடி சொல்றோமோ, கலப்பு பொருளாதாரம் அப்படின்னாலே நேரு தான். ஓகே, கண்ணை மூடி சொல்றா நேரு. ஓகே, நெக்ஸ்ட், இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுத்துறை நிறுவனங்கள்னா கவர்மெண்ட் கம்பெனி தான் பொதுத்துறை நிறுவனம் சொல்லுவாங்க. அப்போ எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கம்பெனி எதெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனி, பாரத் பெட்ரோலியம் கவர்மெண்ட் கம்பெனியா, கொஞ்சம் தான் பிரைவேட் இருக்குது, கவர்மெண்ட் கம்பெனி தான். அப்புறம் வந்து பெல் கம்பெனி ராணிப்பேட்டையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது. ஓகேவா, பெல் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி. அப்போ இந்த மாதிரி கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி, இதுதான் பொதுத்துறை நிறுவனங்கள். இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் தந்தை என்று அழைக்கப்படுவது யாரு அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி, அவர் தான். ஓகே, கிருஷ்ணமூர்த்தி. நெக்ஸ்ட், டேசாம் ஆண்டு தொழில்துறை அரசாங்கம் தனியார் துறைக்கு அதிக சுதந்திரத்தை அளித்தது. இந்த தனியார் அப்படிங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் நிறைய இடங்கள் அறிமுகப்படுத்திருப்பாங்க. ஆனா முழு மூச்சாக தனியார் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்துறது இந்திய அரசாங்கத்துல 1991 தான். என்ன சார் அப்படி வந்தது அப்படின்னா 1991ல அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னா ஒரு பண நெருக்கடி வந்தது. அதை சமாளிப்பதற்காக 1991ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த எல்பிஜி, அதாவது தாராளமயமாக்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். இந்த 3 வார்த்தையை அந்த ஆண்டு கொண்டு வந்துருமா 1991 ஜூலை மாதம். ஓகே, அடுத்து நிதியை கொண்டு தொடங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜனவரி 1 டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, 2015. ஓகே, ஜனவரி 2015 நிதியை கொண்டு வரப்பட்ட ஆண்டு. திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒழித்து கட்டி விட்டு நிதி இயக்குறது அமைப்பு வந்தது. எந்த வயதுடைய குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி திட்டம் துவங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. 6ல இருந்து 14 வயது உடைய குழந்தைகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்ன இலவச கட்டாய கல்வி, SSA அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான். அதுதான் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 6ல இருந்து 14 தான். இதே இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் கூட இருந்திருக்கும். நீங்க பாலிட்டி தான் ஒரு ஆர்டிகல் படிப்பீங்க, 21A அப்படின்ற ஆர்டிகல் படிப்பீங்க, அதுவும் இதுதான். ஓகே, அடுத்து இந்திய இரும்பு எஃகு ஆணையம், அதாவது கொண்டு ஒரு டேஸ் அமைப்பாக செயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எங்க இருக்கு அப்படின்னா சேலம்ல இருக்குது. இது என்ன வகையான ஒரு கம்பெனி அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஒரு மகாரத்தின கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. மகாரத்தின கம்பெனி என்ன சார், மகா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மகா என்றால் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் மகாரத்ன கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக லாபம் தரக்கூடிய ஒரு கம்பெனி மகாரத்ன கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட், நாடுவழி செல்வம். நம்ம இப்போதான் சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்லேயே சொல்லி நாடுவழி செல்வம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே யார் தான், பொருளாதாரத்தை தந்தை ஆடம் ஸ்மித். ஈஸியாக இருக்குது கொஸ்டின். ஓகே, அடுத்து ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில பெரும் பங்கு வகிப்பது எது? முதன்மை துறையா, 2ஆம் நிலைத்துறையா, 3ஆம் நிலைத்துறையா, 4ஆம் நிலைத்துறையா? 4ஆம் நிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது. ஆனா வந்து அதை வந்து ஜிடிபி கணக்கிட மாட்டோம். அப்போ 1ஆ 2 முதலா 2ஆவதா 3ஆவதா அப்படின்னு கேட்டோம்னா 3ஆவது தான். ஏன் சார் 3ஆவது அப்படின்னு சொல்றீங்கன்னா, அதுதான் இந்தியாவில் நிறைய இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டூரிசம் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, மருத்துவ செக்டார், அப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கி, பேங்க் செக்டார், ஐடி, நம்ம சொல்றோம் ஐடி, அந்த செக்டார் எல்லாமே இந்த 3ஆவது செக்டார். அப்போ ரொம்ப கம்மியா இதுல வந்து பெரும் பங்கு, அதிக பங்கு கேட்கிறாங்க. ரொம்ப குறைவான பங்கு எந்த துறை வச்சிருக்கோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப குறைவான பங்கு எடுக்கக்கூடியது. ஓகே, குறைவான பங்கு உடையது. ஓகே, நெக்ஸ்ட், எஸ், நம்ம இப்போதான் டேட்டு படிச்சிட்டோம். ஒரு நாள் ஓகேவா, நம்ம எல்லாரும் வந்து மேபி சாப்பிட்டு இருப்பீங்க, இல்லாட்டி ரிலாக்ஸா டிவி பார்த்துட்டு இருப்போம். ஓகேங்களா, நவம்பர் 8ஆம் தேதி நைட்டு ஒரு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது என்னமா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டிவி எல்லா நியூஸ் சேனல்களையும் வந்து என்ன சொன்னார்னா, மோடி அவர்கள் ஏதோ பேசியிருந்தாங்க. நமக்கு யாருமே இங்கே ஹிந்தி தெரியாதனால ஏதோ பேசியிருக்காரு நம்ம நினைச்சிருக்கோம். எப்பவும் போல ஏதோ அறிவிப்பு விடுறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். ஆனால் திடீர்னு கீழே லைன்ஸ் பார்க்கும்போது தான் தெரிய வருது, 500, 1000 இன்று இரவில் இருந்து 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஓகேங்களா, அது என்ன டேட் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பண மதிப்பிழப்பு. எந்த டேட் கொண்டு வந்தாங்க? நவம்பர் 8, 2016. ஓகே, நெக்ஸ்ட், மொனோட்டோஜீனோ என்ற ரோம் வார்த்தையிலிருந்து எந்த ரோம் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா, அந்த மொனோட்டோஜீனோங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தான் ஒரு மணிங்கிற ஒரு வார்த்தையை உருவானது. ஓகே,
மொனோட்டோஜீனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து மணிங்கிற ஒரு வார்த்தை தான் மொனோட்டோஜீனால இருந்து உருவாகுது. எந்த இது அப்படின்னா பணம்ங்கிறது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன கேட்கிறாங்க? 1988. எதுக்காக ஊழல் தடுப்பு சட்டம்? இந்தியானாலே ஊழல் வந்து பேரு போனதுதான். அந்த ஊழலை தடுப்பதற்காக சட்டம் கொண்டு வராங்க. ஆனா இந்த சட்டத்துல ஏகப்பட்ட ஓட்டைகள், சட்டம்னாலே ஓட்டைகள் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நிறைய குறைகள் இருக்குது. ஏன்னா நாட்கள் போக 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 இந்த சட்டங்கள் நிறைய மாற்றத்துக்கு உட்படுது. ஆனா கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1988. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். முதலாளித்துவம் பொது உடைமை ரெண்டுமே கலந்த கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. கலவை அப்படின்னாலே கல பொருளாதாரம் தான். ஈஸி. ஓகே, இந்தியா என்ன பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ணுது? கல பொருளாதாரம். அதுதான் இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பொருளாதாரம்னால அது பேர் என்னதான்? கலப்பு பொருளாதாரம் தான். ஓகேங்களா? மொத்தமா 25 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். 25 கொஸ்டின் பொருளாதாரத்துல கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? டேட் நிறைய படிக்கணும் தான். ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது நிறைய டேட்டை வச்சுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறீங்க. பிசி அல்டிமேட்டை நல்லா அனலைஸ் பண்ணுங்க, நோட்ஸ் எழுதி வைங்க. அதன் மூலமாக தான் நமக்கு பயனுள்ள தகவல் நிறைய கிடைக்கும். ரிவிஷன் பண்ணுவதற்கும் பயனாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.